ஹலோ கோடர்ஸ். ஸோ நம்ம கார்ட் காம்போனண்ட்டை இதில் நம்ம லெஃப்ட் சைடு இருக்க எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். நம்ம பண்ண வேண்டிய ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எடிட் ஐக்கான் டெலீட் ஐக்கான் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எடிட் ஐக்கான் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டிங் காம்போ அதாவது சிஜிபிஏ கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நமக்கு பேரலாகவே வந்து இது இருக்குது, எடிட் பட்டன் அண்ட் டெலீட் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து இந்த அலைன்மெண்ட் வந்து கொண்டு வரணும். இதை கொண்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்குள்ளே ஆட் பண்ணோம்னா இப்போ இது ஒரு குரூப்பாக இருக்குது, இது ஒரு குரூப்பாக வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டாக்ல ஆட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஃப்ளெக்ஸ் செட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்க ஐட்டம்ஸையும் ஒரு ஸ்டாக் லேஅவுட்குள்ளே ஆட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து நம்ம ஸ்பேசிங்லாம் வந்து செட் பண்ணலாம். ஸோ இப்போ அது மாதிரி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கோட் போகிறேன். ஸோ கோடில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்டில் இருக்குது. ஸோ காம்போனன்ட்ஸ் ஸ்டூடெண்ட் கார்டு போகிறேன். ஸ்டூடெண்ட் கார்டில் இப்போ ரேட்டிங் காம்போனன்ட் வந்து நமக்கு இந்த ஸ்டாக்ல இருக்கு. ஸோ நான் உள்ள இன்னொரு ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாக் அதே மாதிரி இப்போதைக்கு ஜென்ரலாக இருக்க மாதிரி ஸ்பேசிங் 2ன்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் தேவைன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்குள்ள நம்ம ஆல்ரெடி இருக்க ரேட்டிங் காம்போனண்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் அண்ட் டெலீட் ஆட் பண்ணணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க மாதிரி. ஸோ இதுக்கு இப்போ மெட்டீரியல் யூஐயில் ஒரு காம்போனன்ட் இருக்குது. அதாவது பட்டன், ஃபஸ்ட்டு பட்டன் போகலாம். நான் மெட்டீரியல் யூஐ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். காம்போனன்ட்ஸ்குள்ளே பட்டன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டனில் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து ஐகான் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஐகான் பட்டன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க டெலீட் வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐகான் பட்டன் கோடு வந்து காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு ஃபார்மட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணியிருக்கனால ஐகான் பட்டன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ மெட்டீரியல் பாத்துலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே இருக்க இப்போ நமக்கு டெலீட் ஐக்கான் இருக்குது. ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதை இம்போர்ட் பண்ணுறது எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னா, நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ டெலீட் அப்படின்னு கொடுத்தேன்னா நமக்கு வந்து காமிக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணும்போது நம்ம ஐகான்ஸ் பேக்கேஜும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நான் இப்போது இந்த பாத்தில் இருக்க மெட்டீரியல் அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா இப்போ டெலீட்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐகான் வந்து நமக்கு இம்போர்ட் ஆகிருக்கும். MUI ஐகான்ஸ்லேருந்து நமக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் ஐகான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடிட் இருக்குது, நெக்ஸ்ட் தான் டெலீட் இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது இந்த 2 ஐட்டம்ஸ்க்கும் நம்ம தனியாக வந்து ஒரு ஸ்பேசிங் இதெல்லாம் செட் பண்ணணும். ஸோ அதனால நான் இங்கே இன்னொரு ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போதைக்கு ஸ்பேசிங் வந்து 2னே கொடுத்துக்கலாம். நமக்கு பின்னாடி தேவைன்னா மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஃபார்மட் பண்ணுறேன். ஃபார்மட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க இந்த லேஅவுட்டுக்கு நம்ம இங்கே ஒரு ஸ்டாக் அவுட்டரில் ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். அகைன் இன்னரில் ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணி இந்த 2 எலமெண்ட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து கோடில் நடந்திருக்கு. ஓகே. இப்போ எப்படி ரெண்டர் ஆகுது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, நான் ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் விட்டேன். ஐகான் சேஞ்ச் பண்ணணும். அது மாதிரி நமக்கு இப்போதைக்கு இப்படி வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஐக்கானை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே நமக்கு எடிட், ஸோ எடிட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே டெலீட் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நான் எடிட், இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பாத்தில் எடிட்னு ஆல்ரெடி ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணோன்னா ஓகே, எடிட் இஸ் நாட் டிஃபைன் வருது. எடிட் இம்போர்ட் ஆகிருக்கணும். ஓகே, நமக்கு இம்போர்ட் ஆகல, அதுதான் வந்து எரர் வருது. ஸோ அகெயின் ஓகே, இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு ஒரு எடிட்டும் ஒரு டெலீட் ஐக்கானும் வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டைலிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் வந்து செட் பண்ணலாம். கலர் வந்து ஒயிட்னு செட் பண்ண போகிறோம். நம்ம மல்டிபிள் பிளேசஸில் வந்து ஒயிட் கலர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதிலே போய் தீம்லேயே போய் செட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து தீம் வந்து index.jsல வச்சுருக்கோம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேலட்டில் வந்து ப்ரைமரிக்கு வந்து நம்ம அந்த பிளாக்கிஷ் கலர் வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ செகண்டரி வந்து நம்ம இது செகண்டரியில் வந்து ஒயிட் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே அந்த தீம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நான் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். செகண்டரியில் மெயின் போயிட்டு இப்போ ஒயிட் கொடுக்கணும்னா நம்ம ஹெக்ஸ் கோடு கொடுக்கலாம். ஹெக்ஸில் FFF கொடுத்தோம்னா அது ஒயிட்கான கலர் கோட். ஸோ இப்போ நான் தீமில் போயிட்டு செகண்டரி கலரை வந்து ஒயிட்டாக வந்து மாற்றிருக்கேன். ஸோ நம்ம இனிமேல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் தேவையான இடத்துலலாம் நம்ம செகண்டரின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கலர் பாஸ் பண்ணலாம். ஸோ கலர் வந்து நான் செகண்டரின்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதுக்கும் வந்து இந்த நெக்ஸ்ட் இருக்க டெலிட் ஐக்கானுக்கும் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒயிட் கலரில் வந்து வந்துருச்சு. இனிமேல் வந்து நம்ம லேஅவுட்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட டிஃபால்ட்டாக வந்து நமக்கு அது எப்பயுமே வந்து காலம் வைஸ் தான் இருக்கும். ஸோ அதனால இதை ரோன்னு ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். ஸ்டாக் டைரக்ஷன் ரோ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அதே தான் வந்து நம்ம இந்த இங்கே கொடுத்துருக்க ஸ்டாக்குக்கும். ஓகே, ஸோ இப்போ எப்படி ரன் ஆகுது பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் வந்து இதாக வந்துடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு ஸ்பேசிங் வந்து கொடுக்கணும். நம்ம அவுட்டரில் ஒரு ஸ்டாக் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால நான் இந்த ஸ்டாக்குக்கு போயிட்டு இப்போ ரோ கொடுத்துருக்கோம். ஸோ சேம் ஆக்சிஸில் ஆக்ட் பண்ணுறது வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நார்மல் ஃப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இதுக்கு ரெண்டுக்கும் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் லைனில் இல்லை. ஸோ நான் அகைன் வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர்னு வச்சுக்கிறேன். அலைன் ஐட்டம்ஸ் வந்து எப்பயுமே கிராஸ் ஆக்சிஸில் ஒர்க் ஆகும். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதாகிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் ஸ்பேசிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு ஸ்பேசிங்கே தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு ஸ்பேசிங் வேல்யூ இருக்கும். ஸோ அதே வந்து நமக்கு போதும். ஸோ நான் இங்கேருந்து ஸ்பேசிங் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே, நமக்கு தேவையான லேஅவுட் வந்து வந்துடுச்சு. இப்போ நமக்கு இங்கே வந்து ரேட்டிங் காம்போனன்ட் இருக்குது. இங்கே வந்து எடிட் அண்ட் டெலீட் வந்து வச்சுட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ எடிட் பட்டன் கிளிக் பண்ணால் இப்போதைக்கு எந்த ஆக்ஷன் நடக்காது. ஏன்னா நம்ம ஆன் கிளிக்கில் எதுவும் ஆட் பண்ணல. அதே மாதிரி தான் டெலீட்க்கும் எந்த ஆப்ரேஷன் நடக்குது. நம்ம இதுபடி நம்ம டிசைன் படி இப்போ நம்ம எடிட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் காம்போனன்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸ்க்ரீன்ஸில் போகிறேன். ஸ்க்ரீன்ஸில் வந்து அப்டேட் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நேவிகேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து இப்போ செட்டப் பண்ணலாம். நம்ம அதுக்கு ரியாக்ட் ரவுட்டட் டாம்ல இருக்குன்னு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை செட்டப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் கிளிக் பண்ணுறோம். நமக்கு ரவுட் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் எடிட் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே எப்படி ரவுட் செட் பண்ணுவோம், இப்போ ஐடி தான் வச்சு ரவுட் செட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் /2 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி வச்சு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணலாம். இப்போ ஜான்னா வந்து 1 அப்படின்னு பாஸ் ஆகணும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம ரவுட் செட் பண்ணலாம். இப்போ ரவுட் செட் பண்ணுறோன்னா app.js போகிறேன். app.jsல நம்ம ரவுட் செட் பண்ணுவோம். ஸோ இங்கே அகைன் அதே ரவுட் காம்போனன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். பாத் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு என்னென்னா ஐடி தான் வந்து இதாக இருக்குது, யூனிக் ஐடென்டிஃபையராக இருக்க போகுது. ஸோ நான் இங்கே வந்து ஐடி அப்படின்னு செட்டப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டைனமிக் வேல்யூவாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை ஐடி பாஸ் பண்ணுறப்பையும் அப்டேட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம காம்போனன்ட் யூஸ் பண்ண போகிறது அப்டேட் காம்போனன்ட் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது மெட்டீரியல் நான் ஸ்க்ரீன்ஸில் இருந்து கரெக்டான பாத் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது கொடுத்துருக்கோம். இப்போ ஆப் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரவுட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ ரவுட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட் கார்டு இருக்கு. இதை டேப் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்க்ரீன் வந்து நேவிகேட் ஆகணும். ஸோ அப்போனா நம்ம எப்பயுமே ரியாக்ட் ரூட்டட் டாம்ல இருக்க லிங்க் தானே யூஸ் பண்ணுவோம், லிங்க் காம்போனன்ட். ஸோ அந்த லிங்க் காம்போனன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ லிங்க் ஃப்ரம் ரியாக்ட் ரூட்டட் டாம் அங்கேருந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த என்டையர் ஐகான் பட்டனையும் நம்ம இங்கே ஹேண்ட்லர் ஆட் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக லிங்க் காம்போனன்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம பாத் செட் பண்ணணும். பாத் வந்து நம்ம இங்கே டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம டைனமிக்காக வந்து வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ ஸ்லாஷ் நமக்கு அந்த பாத் வந்து செட் பண்ணணும். ஸோ பாத் இங்கே வந்து நம்ம ஐடி வந்து பாஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் இருந்து ஐடி வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் டாட் ஐடி. ஓகே, ஸோ இப்போ இது டைனமிக்காக வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகே, நான் இந்த ஃபைல் ஃபார்மட் பண்ணிக்கிறேன்.
ஃபார்மேட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ எப்படி இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நம்ம கிளிக் பண்ணா வந்து நமக்கு அப்டேட் காம்போனன்ட் போகும். இப்போதைக்கு அப்டேட் காம்போனன்ட்குள்ள நமக்கு வெறும் டெக்ஸ்ட் தான் இருக்கு. அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இப்போ அப்டேட் வந்து விசிபிளா இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ கிளிக் பண்ணா அப்டேட் வருது. இப்போ ஸோ நம்ம இப்போ எடிட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா அப்டேட் வரும். நம்ம இன்னும் அந்த இதுக்கு யூஐ டிசைன் பண்ணணும். நம்ம அது லேட்டரா பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்ஷனாலிட்டி வந்து அட்லீஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ டெலீட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் டெலீட் வந்து என்ன பண்ணணும்னா, டெலீட் பண்ணா இத கிளிக் பண்ணா வந்து நமக்கு அந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடண்ட் டீட்டெயில் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடணும். ஸோ ரிமூவ் ஆகணும்னா பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா வந்து எங்க வச்சிருக்கோம்? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம உங்களுக்கு தெரியும். இப்போ ஹோம் காம்போனன்ட்ல இருக்கு. நம்ம வந்து இன்னும் சூப்பர் பேஸோட கனெக்ட் பண்ணல. நம்ம சாம்பிள் டேட்டா வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அங்க டெலீட் கிளிக் பண்றாங்கன்னா, இங்க இருக்க அந்த பர்ட்டிகுலர் என்ட்ரி வந்து ரிமூவ் ஆயிடணும். ஸ்டேட்ல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஃபங்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். ஸோ அத எப்படி வந்து கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இங்க வந்து பாஸ் பண்ணிட்டு, இப்போ ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, ஃபங்ஷன வந்து ப்ராப்பா வந்து நம்ம அங்க பாஸ் பண்ணலாம். ஸ்டூடண்ட் கார்டுன்ற காம்போனன்ட்க்கு வந்து ப்ராப்பா பாஸ் பண்ணலாம். அங்க இருந்து டெலீட் கிளிக் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மொத நான் ஃபங்ஷன் வந்து இங்க கிரியேட் பண்றேன். நம்ம டெலீட்னாலே உங்களுக்கு தெரியும் ரியாக்ட்ல வந்து நம்ம இதுதான் ஃபில்டர் காம்போனன்ட் தான் வந்து எப்பயும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹை ஆர்டர் ஃபங்ஷன் தான் வந்து எப்பயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க நான் ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். டெலீட் ஸ்டூடண்ட் அப்படின்னு கிரியேட் பண்றேன். இப்போ டெலீட் ஸ்டூடண்ட் கிரியேட் பண்ணிட்டு உள்ள என்னன்னா ஒரு ஃபில்டர் ஃபங்ஷன் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ டெலீட் ஸ்டூடண்ட்ல நம்ம என்ன பண்ணணும்? அந்த எந்த யூசர் கிளிக் பண்றாங்களோ அந்த ஸ்டூடண்ட்டோட டீடைல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செட் பண்ணணும் ஸ்டேட்ட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் ஸ்டூடண்ட்ஸ்ன்ற கெட்டர் இருக்கு. ஸோ அது போறேன். இப்போ நமக்கு தேவையான வேல்யூ வந்து இங்க இருந்து எடுத்து இப்போ ஸ்டூடண்ட்ஸ்ல தான் நம்ம இப்போ கரண்ட் இது இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ப்ரீவ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம ஐட்டம்ஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரைவ் ஸ்டூடண்ட்ஸ்ல போயிட்டு நான் ஃபில்டர் ஆப்பரேஷன் யூஸ் பண்றேன். ஸோ ஃபில்டர் ஆப்பரேஷன்ல என்னன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டா எடுப்போம். ஒரு ஸ்டூடெண்ட்டா எடுத்துட்டு எந்த ஐடி வந்து கிளிக் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி விடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் ஐடி இங்க வந்து நம்ம ஐடியை வந்து இதான் பெறாம வாங்கிக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் எதை ரிமூவ் பண்ணணும்னு. ஸோ நாட் ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு செட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்ஷன் நம்ம அங்கே யூஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான இது வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஸ்டேட் செட் பண்ணும்போது கண்டிப்பாக பேஜ் வந்து ரீலோட் ஆயிடும்ல. ஸோ அந்த ஐட்டம் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ இதை பாஸ் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை ப்ராப்பா வந்து பாஸ் பண்றோம். ஸோ டெலீட் ஸ்டூடெண்ட் இந்த அதே நேம்ல வச்சுக்கிறேன். ஸோ ப்ராப்போட நேமும் இப்போ நம்ம டெலீட் ஸ்டூடெண்ட்னே வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இனிமேல் நம்ம அந்த ஸ்டூடெண்ட் கார்டில் போயிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராப் வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அங்கிருந்து காப்பி பண்ணி ஓகே டெலீட் ஸ்டூடெண்ட்ன்ற ப்ராப் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இன்னும் வந்து இதுக்கு ஆன் கிளிக் வந்து எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ஒரு ஆன் கிளிக் ஆட் பண்ணிக்கலாம். ஆன் கிளிக்ல இருந்து நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆன் கிளிக் ஆட் பண்ணுறேன். ஆன் கிளிக்ல ஹேண்டில் டெலீட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம டேட்டா வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அது ஆரோ ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ ஹேண்டில் டெலீட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட்ல இருக்க ஐடி மட்டும் எடுத்து பாஸ் பண்ணால் போதும். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் ஐடி ஓகே இது பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்டில் டெலீட் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஹேண்டில் டெலீட் எடுத்திருக்கோம். இங்க வந்து நமக்கு ஐடி வந்து கண்டிப்பா தேவை. ஸோ ஐடி ரிட்ரைவ் பண்ணிக்கிறோம். ரிட்ரைவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா இங்க டெலீட் ஸ்டூடெண்ட் நமக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ டெலீட் ஸ்டூடெண்ட்க்கு நம்ம ஐடி மட்டும் பாஸ் பண்ணா போதும். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்து அங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வெரிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நம்ம எந்த ஐட்டம் வந்து டெலீட் கிளிக் பண்றோமோ அது வந்து அந்த ஐட்டம் மட்டும் ரிமூவ் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து இருக்கு. இப்போ நம்ம இப்போதைக்கு சாம்பிள் டேட்டா தான் யூஸ் பண்றோம் அப்படின்றனால நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணா பழைய மாதிரி பேஜ் வந்து லோட் ஆயிடும். நம்ம சூப்பர் பேஸ் வந்து இன்னும் கனெக்ட் பண்ணலல்ல. ஓகே.
ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து முடிச்சுட்டோம். திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இந்த கார்ட் காம்போனன்ட் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. நம்ம எடிட்ல வந்து இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் மட்டும் நேவிகேட் ஆகுற மாரி பண்ணிட்டோம். டெலீட் வந்து ஃபங்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். நம்ம சூப்பர் பேஸோட கனெக்ட் பண்ணும்போது, நம்ம அந்த ஃபங்ஷன்ஸ் மட்டும் பிளக் பண்ணா போதும். இப்ப நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ கிரியேட் ஸ்க்ரீன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து டிசைன் பண்ணலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். வேற ஏதாவது வந்து உங்களுக்கு இன் கேஸ் அது ஏன் பண்றோம் அப்படின்னு புரியலனாலும் நீங்க ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.